ஹலோ மக்களே, போன வருஷம் துரைந்தர் மூவி ரிலீஸ் ஆயிருந்தது. அது எல்லாருமே மேக்ஸிமம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இந்த வருஷம் மார்ச் 19 அன்னைக்கு துரைந்தர் த ரிவெஞ்ச் செகண்ட் பார்ட் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதோட பப்ளிக் சென்டிமெண்ட்ஸ் அண்ட் ஆடியன்ஸோட ஹைலைட்ஸ் என்னன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இதை பற்றி நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இதோட ஹை எனர்ஜி எலிவேஷனான மாஸ் சீக்வன்ஸ் அண்ட் ஃபைட் சீன்ஸ் வந்து ரொம்பவே டேஷிங்காக இருந்ததுன்ற மாதிரி ஆடியன்ஸ் ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. லைக் இது எப்படி இருந்ததுன்னா, நம்ம தலைவர், அதாவது சவுத் இந்தியன் தலைவர் இருக்காரு இல்லையா, நம்ம ரஜினி சார், அந்த ஈக்குவலான படங்கள்லாம் இருக்குல்ல, லைக் ஜெயிலர் ஆகட்டும், இந்த மாதிரி மூவிஸ்ல இருக்கிற மாதிரி மாஸ் சீன்ஸ்லாம் இதில் வச்சிருந்தாங்க. அது இன்னும் நல்லாவும் இருந்தது அப்படின்ற மாதிரி பாலிவுட் ஆடியன்ஸ் எல்லாம் ஹைலைட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இன்டர்வெல் ட்விஸ்ட் அண்ட் கிளைமேக்ஸ், இது ரெண்டுமே சொல்லவே தேவையில்லைங்க. துரேந்தர் ஒன்னுலேயே பயங்கரமா இருக்கும். துரேந்தர் டூல இன்னமும் சூப்பரா எலிவேட் ஆகி வச்சிருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் நம்ம ரன்வீர் சிங்கோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த மோஸ்ட் பெஸ்ட் இம்மர்சிவ் பர்ஃபார்மன்ஸா இந்த மூவில கொடுத்திருந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒரு சில பேர் ரிவ்யூல பார்த்தீங்கன்னா, ஈவன் இந்த மூவி வந்து ஒரு ஆஸ்கர் நாமினியே பண்ணலாம், அந்த அளவுக்கு ஒரு கதையில ஆகட்டும், நம்ம ரன்வீர் சிங்கோட பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், அந்த அளவுக்கு பெஸ்டா இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் நம்ம மாதவன் பத்தி சொல்லணும்னா, சூப்பரான ஒரு சப்போர்ட்டிங் ரோலாவே கொடுத்திருந்தாரு. அண்ட் அர்ஜுன் ரம்பால், ஆனா அர்ஜுன் ரம்பாலோட ஒரு கிரிட்டிக் என்னன்னா, ஒரு லாஸ்ட் கிளைமேக்ஸ் சீன்ல நம்ம ரன்வீர் சிங்க்கும் ரன்பாலுக்கும் ஒரு ஃபைட் வரும். அது ரொம்ப ஸ்ட்ரெச்சியா லாங்கியா இருந்தது, கொஞ்சம் கம்மி பண்ணி முடிச்சிருக்கலான்ற மாதிரி ஒரு கிரிட்டிக் சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதோட ஹைலைட்ஸ். ஒரு சில காமன் கிரிட்டிக்ஸை பற்றி நான் என்னன்னு சொல்கிறேன். இந்த நம்ம ரன்வீர் சிங் இருக்கார் பார்த்தீங்களா, நம்ம ரன்வீர் சிங்கை வந்து ஒரு மன்னிப்பே கேட்காத ஒரு பேட்ரியாட்டிஸ்டாக வந்து இந்த மூவியில் வந்து ஒரு ஹெவியாக போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க. லைக் அவங்க வந்து ரொம்ப டு த கோர் பேட்ரியாட்டிசம் வந்து அவர் ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி இந்த மூவியில் பார்த்துருந்தாங்க. பட் இது கிரிட்டிக்ஸாக சொல்லியிருக்காங்க. என்னோட கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரிட்டிக்ஸ் எல்லாம் கிடையாதுங்க. ஒரு ஒரு நாட்டை வந்து காப்பாற்ற போகிறாங்க ஒருத்தர் அப்படின்னா, அந்த பேட்ரியோட்டிசம் இருந்தால் மட்டும்தான் அவனால காப்பாற்ற முடியும். கரெக்டா? ஸோ அது என்னோட கருத்து. உங்களுக்கு கருத்து என்னன்றது கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா, கிராஃபிக்கல் வைலன்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்தது. எல்லா ஆடியன்ஸுக்குமே இது செட் ஆகாது. மோஸ்ட் ஆஃப் த ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் சொல்லியிருந்தாங்க. அண்ட் தேர்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ரன் டைம் தாங்க. ஃபர்ஸ்ட் துரேந்தரே உங்களுக்கு வந்து சும்மா கிட்டத்தட்ட ஒரு 4 hours டியூரேஷனே இருக்கும். அண்ட் கிட்டத்தட்ட இதுவும் அப்படிதான், ரைட் 3 hours 50 minutes சம்திங் அந்த அளவுக்கு இருந்தது. அண்ட் நம்ம ஆதித்யா தார் பார்த்தீங்கன்னா, கிளைமேக்ஸ் முடிஞ்சிட்டு வெளியே எழுந்து போயிடாதீங்க, ஃபேன்ஸு கிட்ட வந்து இது ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் ஒன்று மார்வல் யூனிவர்ஸ் மாதிரி நான் அதில் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட் போட்டிருந்தாரு. அண்டு அந்த போஸ்ட் கிரெடிட் சீனை வந்து நீங்கள் படம் பார்க்கும்போது பாருங்கள், நல்லா தான் இருக்கும். நான் அதை சொல்ல மாட்டேன், அது என்னன்றதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபிலிம் ரிலேட்டட் நியூஸஸ், செலிபிரிட்டி ரிலேட்டட் நியூஸஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவை மீட் பண்ணுறேன். டாட்டா.